வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய கோரிக்கை அப்படின்னு பார்த்தோன்னா, இதுவரைக்கும் முதல் முறையாக இந்த கோரிக்கையை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் ரொம்ப நாளாகவே இருக்கக்கூடிய கோரிக்கை தான். ராமேஸ்வரம் பயணிகள் நலச்சங்கம் அப்படின்னு ஒரு சங்கம் இருக்கிறது. அந்த சங்கத்தின் சார்பாக வைக்கப்படக்கூடிய கோரிக்கை இதுதான். அது என்ன அப்படின்னா, திருச்சிராப்பள்ளியிலிருந்து காரைக்குடி வரைக்கும் ஒரு பயணிகள் ரயில் இயக்கப்படுகிறது. திருச்சியிலிருந்து மாலை 6:30 மணிக்கு புறப்படக்கூடிய இந்த ரயிலானது காரைக்குடிக்கு 8:20க்கெல்லாம் வந்துடுது. அப்படி வரக்கூடிய ரயில் மறுநாள் காலையில் 7:05 மணி வரைக்கும் அங்கேயே நிறுத்தி வைக்கப்படுகிறது. 7:05க்கு கிளம்பி 9:05 மணிக்கு திருச்சியை சென்றடைகிறது. அப்படி நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த ரயிலை காரைக்குடியோடு நிறுத்தப்படாமல் தொடர்ச்சியாக மானாமதுரை ராமநாதபுரம் வழியாக ராமேஸ்வரம் வரைக்கும் நீட்டிக்கணும் அப்படிங்கிற கோரிக்கை தான் அது. ஏன்னா காலையில் 7:05 மணிக்கு ராமேஸ்வரத்திற்கு ஒரு பயணிகள் ரயில் கிளம்பி போய்விடுது திருச்சியிலிருந்து ராமேஸ்வரம் வரைக்கும். அதற்கு அடுத்து ரயில் இருக்கா அப்படின்னு கேட்டால் வாரத்தில் 3 நாள், இப்போ 4 நாள் நைட்டு 10-11 மணிக்கு தான் இருக்குது. அதுவும் ராமேஸ்வரம் ரயில் திருப்பதியிலிருந்து வரக்கூடிய ரயில். இடைப்பட்ட காலகட்டத்தில் எந்த ஒரு ரயிலுமே இல்லாத ஒரு சூழ்நிலை. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த ரயில் 6:30 மணிக்கு மாலையில் கிளம்பிச்சு அப்படின்னா நிச்சயமாக ஒரு 10-10:30க்கெல்லாம் ராமேஸ்வரத்தை சென்றடைவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கிறது. மிஞ்சி போனால் 11 மணிக்குள்ளே போயிடும்னு வைங்களேன். அப்போ இரவு நேரத்தில் ராமேஸ்வரத்துக்கு திரும்புபவர்களுக்கு அது கொஞ்சம் வசதியாக இருக்கும். அதே மாதிரி அதிகாலை நேரத்தில் 7:05 மணிக்கு இப்போ காரைக்குடியிலிருந்து புறப்படக்கூடிய ரயிலானது ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடி 4:05 4:15 இந்த டயத்துக்கு ராமேஸ்வரத்தில் இருந்து புறப்பட்டுச்சு அப்படின்னா நிச்சயமாக ராமநாதபுரம் மானாமதுரை போய் அங்கே இருந்து நம்ம திருச்சிக்கு போக முடியும். இந்த பயணிகள் நலச்சங்கத்தினுடைய கோரிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ராமேஸ்வரத்தில் இருந்து காரைக்குடி மற்றும் திருச்சிக்கு சென்று வருபவர்களின் எண்ணிக்கை அப்படிங்கிறது அதிகமாக இருக்கிறது. பல்வேறு பணி நிமித்தமாக, கல்வி நிமித்தமாக, வேலைவாய்ப்பு நிமித்தமாக. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நம்ம ட்ரெயினில் போகணும் அப்படின்னா மதுரை செல்லக்கூடிய பயணிகள் ரயிலை பயன்படுத்தி மானாமதுரையில் இறங்கி அங்கே இருந்து இணைப்பு ரயிலை நாட வேண்டிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் காலை நேரத்தில் திருச்சிக்கு ட்ரெயின் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. ஏன்னா மத்தியானம் 2:50 மணிக்கு தான் திருச்சிக்கு ட்ரெயின் அப்படிங்கிறது இருக்கிறதுனால இந்த ரயில் காலை நேரத்தில் கிளம்பிச்சுன்னா காலையில் 9 மணிக்கெல்லாம் திருச்சி போகிறதுக்கு வசதியாக இருக்கும். பல்வேறு பணிகளை மேற்கொள்வதற்கும் வசதியாக இருக்கும். அந்த 9 மணிக்கு பணிகளை முடிச்சுட்டு ரிட்டன் அதே நாள் மாலை 6:30 மணிக்கு கிளம்பக்கூடிய இந்த ரயிலை பயன்படுத்தி நம்ம காரைக்குடி வழியாக ராமேஸ்வரத்துக்கு வந்துட முடியும் அப்படிங்கிறது அவர்களுடைய கோரிக்கை. நிறைவேறினால் மகிழ்ச்சி. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி.